வணக்கம். இன்னைக்கு நான் எதை பற்றி பேச போகிறேன்னா, நம்மளுடைய டிவிகே கட்சி பற்றி தான் பேச போகிறேன். தமிழக வெற்றி கழகம் இருக்கு இல்லையா, அதை பற்றி தான் பேச போகிறேன். அதை பற்றி இப்போ என்ன நியூஸ் அப்படின்னா, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். அவங்க ஒரு ஆப் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் திரு விஜய் அவர்கள் ஒரு வீடியோவும் வெளியிட்டிருக்காங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு ஆப் நம்ம லான்ச் பண்ணுறோம். ஸோ நம்ம கட்சியில் சேர விருப்பம் இருக்கிறவங்கெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணணும். அதுக்கு எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத அவரே எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. ஸோ இது ஆப் லான்ச் பண்ணி கொஞ்ச நேரத்துலேயே லட்சக்கணக்கானவர்கள் இணைந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்துச்சு ஃபஸ்ட்டு டேயே. ஸோ அதுக்கப்புறம் அதோடைய கவுண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே அடுத்த நியூஸ் வரல. ஒருவேளை ஒரு வாரம் இல்லைன்னா ஒரு மாதம் கழித்து மேபி இத்தனை பேர் கட்சியில் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். அது வரட்டும் பொறுமையாக. அதுக்குள்ளே நம்ம ஒரு சில விஷயங்களை பார்த்துடலாம். அது நடிகர்கள் கட்சி ஆரம்பிக்கிறாங்க இல்லையா. ஸோ இவருக்கு முன்னாடி எத்தனை நடிகர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, அது என்னென்ன ஆச்சு, எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் மாதிரி ஒரு விஷயம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. ஸோ நம்மளுடைய தமிழ் சினிமா துறையை பொறுத்தளவில் முதல்ல கட்சி ஆரம்பித்தது எம்ஜிஆர் அப்படின்னு தான் நம்மலாம் சொல்லுவோம். ஆனால் அவங்களுக்கு முன்னாடியே ஜாயின் பண்ண கலைஞர் அவர்களாகட்டும், அதுக்கு முன்னாடி அண்ணா அவர்களாகட்டும், எல்லாருமே திரைத்துறையிலேருந்து வந்தவங்க தான். ஸோ அண்ணா அவர்கள் நிறைய எழுதுவார். கலைஞரும் அதே மாதிரி தான். கலைஞர் நிறைய வசனங்கள் அது இதுன்னு நிறையவே ஃபேமஸாக இருக்கும். நம்மளுக்கு பிடிச்ச வசனங்கள் கூட நிறைய அதில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சினிமா துறையிலேருந்து வந்தவங்க தான் இவங்க கூட தான். ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பித்தது 1972 தான் ஆரம்பித்தார். அதுக்கு முன்னாடியே டிஎம்கே ஆட்சியில் இருந்தது. நீதி கட்சிகள் காலத்துலலாம் பெருசாக நடிகர்கள் யாரும் அரசியலில் வந்ததாக தெரியல. அதுக்கப்புறம் நம்ம அண்ணா அவர்கள் கட்சி ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் திரைத்துறையில் இருந்தவங்க அரசியல் பக்கம் வர ஆரம்பித்தாங்க. அப்படி வந்தவங்க தான் நம்மளுடைய கலைஞர் அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும், அவரை தொடர்ந்து சிவாஜி கணேசன் அவர்களும் எல்லாருமே அரசியலுக்கு வந்தாங்க. குறிப்பாக சொல்லணும்னா நடிகர் எஸ்எஸ்ஆர் அவர்கள் ஆரம்பத்தில் இருந்து அரசியலில் ஈடுபாடு ரொம்ப அதிகமாகவே இருந்தது. அவருக்கு அண்ணா அவர்கள் பேரில் ஒரு தனி மரியாதை இருந்தது. அதனால் அவருடைய கட்சியில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கேல ஜாயின் பண்ணார். அவர் ஜாயின் பண்ணப்போ எம்ஜிஆர் அவர்களும் அரசியலுக்கெல்லாம் வரல. அவர் அப்போ கட்சியெல்லாம் ஆரம்பிக்கல. ஆனாலும் கூட டிஎம்கேல கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தார். ஃபஸ்ட்டு எஸ்எஸ்ஆர் அவர்கள் போட்டியிடும் பொழுது ஃபஸ்ட்டு தேர்தலில் தோல்வி அடைஞ்சிடுறாரு. ரெண்டாவது தேர்தலில் எம்ஜிஆர் அவர்கள் போய் அவருக்காக பிரச்சாரம் பண்ணதுக்கப்புறமா தேனி மாவட்டத்தில் அவர் வின் பண்ணி வராரு. நடிகர்கள்லேயே முதல்ல எம்எல்ஏ ஆனது யார் அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய நடிகர் திரு எஸ்எஸ்ஆர் அவர்கள் தான் முதல் எம்எல்ஏவாக ஆனவர். நடிகர்களில் தமிழ் நடிகர்கள்லேருந்து அரசியலுக்கு முதல்ல எம்எல்ஏ ஆனது நம்மளுடைய எஸ்எஸ்ஆர் அவர்கள் தான். அவங்க அதுக்கப்புறம் எம்பியாகவும் ஆனாங்க. எம்பி ஆனதுக்கப்புறம் சில கருத்து வேறுபாடு வந்துடுச்சு டிஎம்கே கூட. ஸோ அந்த காலகட்டத்தில் அவர் ஒரு கட்சி ஆரம்பித்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அதாவது எம்ஜிஆருக்கும் டிஎம்கேக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வந்தது இல்லையா. ஸோ இப்போ எம்ஜிஆர் சைடு சிலர் நின்றுருப்பாங்க இல்லையா, அதில் எஸ்எஸ்ஆர் அவர்கள் ரொம்ப முக்கியமானவங்க. ஏன்னா எஸ்எஸ்ஆர் அவர்களுக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் ஒரு அருமையான ஒரு நட்பு இருந்தது. அது கடைசிலேயே வரைக்கும் அவர் எம்ஜிஆர் கூட இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் அவர் இருந்திருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் டிஎம்கே கூட ஒரு கருத்து வேறுபாடு வரும் பொழுது எஸ்எஸ்ஆர் அவர்கள் அதுலேருந்து வெளியில் புதுசாக ஒரு கட்சி ஆரம்பித்தார். அது எம்ஜிஆர் எஸ்எஸ்ஆர் அப்படின்ற மாதிரியான கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி ஆரம்பித்தார். ஆரம்பித்த வேகத்திலே அதை க்ளோஸ் பண்ண வேண்டியதாகிடுச்சு. ஏன்னா நம்ம எம்ஜிஆர் அவர் புதுசாக ஒரு கட்சி ஆரம்பித்தார். அதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஆரம்பித்த கட்சி அதை ஆரம்பித்தாரா, ரன் பண்ணாரா, க்ளோஸ் பண்ணாரா அப்படிங்கிறது இன்னை வரைக்கும் அது பெரிய லெவலில் பேசப்படலை. ஸோ அவரும் கட்சி ஆரம்பித்தார் அப்படின்னு சொல்லப்படுது.
ஆனாலும் அவர் வந்து என்ன பண்ணார், எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஏடிஎம்கே அப்படின்னு கட்சி ஆரம்பித்தோடனே இவர் வந்து எஸ்எஸ்ஆர் அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் கூட அந்த கட்சியில் ஜாயின் பண்ணிட்டார். ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பித்த அந்த கட்சி வந்து மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. ஏன்னா வந்து டிஎம்கே கிட்டத்தட்ட ஆரம்பித்து ஒரு 20 வருஷ காலம் வந்து ஒரு 15-20 வருஷ காலம் வந்து அவங்களால ஆட்சி பிடிக்க முடியல. அப்போல்லாம் வந்து நீதி கட்சி தான் பெரிய கட்சியாக இருந்தது. அப்புறமா வந்துட்டு சில நடிகர்கள்லாம் உள்ளே வந்து டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணி, எம்ஜிஆர் உட்பட நிறைய நடிகர்கள் டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அப்புறம் தான் வந்து அவங்களால ஆட்சியை பிடிக்க முடிஞ்சது. ஆட்சியை பிடிச்சுமே 2 வருஷத்தில் வந்து திரு அண்ணா அவர்கள் வந்து இறந்துட்டார். அதுக்கப்புறம் தான் வந்து அந்த கட்சியில் பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் வந்தது. அப்புறம் கூட வந்து கலைஞர் வந்து ஓரளவுக்கு தலைமை பொறுப்பில் வந்தார். வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு மாதிரி போச்சுது. ஆனால் அதுக்கப்புறம் கூட கலைஞருக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் வந்துட்டு கருத்து வேறுபாடு வந்தோடனே இவர் வந்து வெளியில் வந்து புதுசாக கட்சி ஆரம்பித்தார். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான் இது. ஸோ எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பித்த அந்த கட்சி தான் நடிகர்களால் தொடங்கப்பட்ட கட்சியில் மிகப்பெரிய உயரத்தை அடைந்தது அப்படின்னு சொன்னால் அது வந்து எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பித்த கட்சி தான். ஏன்னா அந்த காலத்தில் எம்ஜிஆருக்கு இருந்த சப்போர்ட் அப்படி மக்கள்கிட்ட வந்து எம்ஜிஆருக்கு அவ்வளோ பெரிய ஆதரவு இருந்தது. அவர் கட்சி ஆரம்பித்து எலெக்ஷனில் நின்று அவர் இருந்த வரைக்கும் அவர் தான் முதலமைச்சராக இருந்தார். அவ்வளோ பெரிய ஆளுமையாக இருந்தார். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அவருடைய இறப்புக்கு அப்புறம் அவருடைய எதிர்பாராத ஒரு இறப்பு தான். இறப்புக்கு அப்புறம் வந்து பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் ஒரு சம காலத்தில் நம்மளுடைய நடிகர் திலகம் அவர்களும் நடிகர் பாக்கியராஜ் அவர்களும் கிட்டத்தட்ட சம காலத்தில் கட்சி ஆரம்பித்தாங்க. அதாவது என்ன அப்படின்னா, நம்ம நடிகர் திலகம் அவர்கள் ஃபஸ்ட்டு டிஎம்கேல தான் இருந்தாங்க. டிஎம்கேல இருந்து அதுக்கப்புறம் வந்துட்டு இவர் எம்ஜிஆர் அவர்கள் இறந்ததுக்கு அப்புறமா ஏடிஎம்கே அப்படிங்கிறது வந்து திருமதி ஜானகி அவர்களுக்கும் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கும் வந்துட்டு ஒரு ஒரு வார் போச்சு இல்லையா. அதில் வந்து நடிகர் திலகம் அவர்கள் வந்துட்டு ஜானகி அவர்களுக்கு தான் சப்போர்ட்டாக இருந்தாங்க. ஸோ இவருக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் வந்து கருத்து வேறுபாடு நிறைய வந்துச்சு, நிறைய மோதல்கள் வந்தது. அப்போ வந்துட்டு இவர் டிஎம்கேல இருந்து வெளியில் வந்தார். டிஎம்கே ஏடிஎம்கே இந்த கட்சியெல்லாம் விட்டுட்டு வெளியில் வந்துட்டு நான் வந்து தனியாக வந்து நம்ம கட்சி ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு கட்சி ஆரம்பித்தார். யார்? நம்மளுடைய நடிகர் திலகம் அவர்கள் வந்து ஒரு கட்சி ஆரம்பித்தார். அதுக்கு வந்து தமிழக முன்னேற்ற முன்னணி அப்படின்னு சொல்லி பேர் வச்சார். தமிழக முன்னேற்ற முன்னணி அப்படின்னு பேர் வச்சுருந்தாரு. ஆனால் அந்த கட்சி வந்து ஃபஸ்ட்டு எலெக்ஷன்லேயே வந்து படுதோல்வி அடைஞ்சிடுச்சு. எதுலையுமே ஜெயிக்கலை. நிறைய இடத்துல போட்டியிட்டு கூட ஜெயிக்க முடியல அவங்களால. ஸோ உடனே வந்து இவர் என்ன பண்ணிட்டாரு, கட்சியை கலைச்சிட்டு வேண்டாம், அதை வந்து நம்ம தனி கட்சி வச்சு ரன் பண்ணுறது நம்மளுக்கு சரி செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து என்ன பண்ணிட்டார், ஃபஸ்ட்டு வந்து காங்கிரஸில் கொஞ்ச நாள் இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி காங்கிரஸில் இருந்தாங்க. அப்புறம் வந்து நம்ம டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணாங்க, ஏடிஎம்கேலையும் சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு தனியாக கட்சி ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கடைசியில் கட்சியை கலைச்சிட்டு ஜனதாதளம் பார்ட்டியில் வந்துட்டு ஜாயின் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அரசியல் வந்து நம்மளுக்கு சரிப்பட்டு வரல அப்படின்னு தோணியிருக்கும் போல இருக்குது. ஸோ கொஞ்சம் நம்ம ஒதுங்கிடலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களுக்கும் கொஞ்சம் ஏஜ் ஆகிற ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக அவங்க வந்து ஒதுங்கி இருக்கலாம். ஆனால் அவர் ஆரம்பித்த கட்சியை வந்து கலைச்சிட்டார். அதுக்கப்புறம் வந்து அந்த கட்சி வந்து இல்லை. அதே காலகட்டத்தில் தான், அதாவது எம்ஜிஆர் அவர்கள் இறந்ததுக்கு அப்புறமா திரு பாக்கியராஜ் அவர்கள், அவர் வந்து எம்ஜிஆருடைய தீவிர ரசிகர். அந்த எம்ஜிஆர் வந்து தன்னுடைய கலைத்துறை வாரிசு அப்படின்னு சொன்னதை வந்து பாக்கியராஜ் அவர்களை தான் சொல்லியிருந்தார். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவர் எம்ஜிஆர் இறப்புக்கு அப்புறமா அவர் பேரில் ஒரு கட்சி ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சார். அது வரைக்கும் அவர் வந்து டிஎம்கேல இருந்தார், ஏடிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தார். அதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து பண்ணிட்டு தான் இருந்தால் கூட எம்ஜிஆர் பேரில் ஒரு கட்சி ஆரம்பிக்கணும் அப்படின்னு அவருக்கு தோணியிருக்கு. ஸோ அவர் வந்து ஒரு கட்சி ஆரம்பித்தார். எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தார். எம்ஜிஆர் மேலே ரொம்ப அன்பு இருந்ததுனால அவருடைய பேரை வச்சு எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லி ஒன்று ஆரம்பித்து அதுவும் வந்து போட்டிட்டு அவரும் வந்து தோல்வியை தான் தழுவினார். அதனால அவருக்கு வந்து சரி வேண்டாம், இனிமேல் இந்த கட்சி வந்து நம்ம வந்து வச்சு மெயின்டைன் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்சியை வந்து கலைச்சிட்டு டிஎம்கே கூடயே வந்து ஜாயின் பண்ணிட்டாரு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய டி ராஜேந்திரன் அவர்கள், அவரை பற்றி சொல்ல வேணாம், எக்கச்சக்க டேலண்ட் இருக்கும் அவருக்கு. அந்த காலத்தில் அவருக்குனே அவருடைய படத்துக்குனே தனியாக ரசிகர் கூட்டமே இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு பெரிய கலைஞன் அவர்.
அவர் வந்து ஃபஸ்ட்டு டிஎம்கேல தான் அவர் ஜாயின் பண்ணார். டிஎம்கேல ஜாயின் பண்ணி அதில் ஒர்க் பண்ணி இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். அப்புறம் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா தனியாக கட்சி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தோணியிருக்கும் போல இருக்குது. அதனால் வந்துட்டு அவங்க வந்து என்ன செஞ்சாங்கன்னா தனியாக வந்து ஒரு கட்சி ஆரம்பித்தாங்க. தாயக மறுமலர்ச்சி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை ஆரம்பித்தாங்க. தாயக மறுமலர்ச்சி கழகம் அப்படின்னு சொல்லி ஒரு கட்சியை ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பேர் சரியில்லையா, இல்லை அந்த கட்சி சரியாக போகலை அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம பேரை மாற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லட்சிய திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு ஆரம்பித்தாங்க. அகில இந்திய லட்சிய திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. இன்னுமே வந்துட்டு அது வந்து லட்சிய திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு ஒன்று அவர் வந்து அந்த கட்சியை கலைக்கலை, இன்னும் இருக்குது அப்படின்னு தான் வந்து நம்புகிறோம். ஆனால் வந்து அதுக்கப்புறம் வந்து அந்த கட்சியும் சரியாக போகாததுனால திரும்பவும் டிஎம்கேக்கு வந்தார். டிஎம்கேல கொள்கை பரப்பு செயலாளராலாம் இருந்தார், அதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து எலெக்ஷன் வேலை அதெல்லாம் நிறைய வந்து அவர் டிஎம்கேக்காக ஒர்க் பண்ணார். அந்த ஒரு காலகட்டத்தில் நம்மளுக்கு வந்து அரசியல் வந்து பெருசாக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கிட்டாரா என்னன்னு தெரியல. சில பேட்டிகள்லாம் கூட வந்துட்டு நிருபர்கள் ஏதாவது அரசியல் பற்றி கேட்டாலும் அரசியல் பற்றி பேச வேண்டாங்கிற மாதிரி வந்து ஒதுங்கி போகிற மாதிரி இருந்தது. ஸோ ஓகே, அவர் வந்து ஒரு கட்சி ஆரம்பித்தார், அது சரியாக வரல. டிஎம்கேல நிறைய ஒர்க் பண்ணார். அதோட வந்துட்டு அரசியல் பெருசாலாம் வந்துட்டு அதுக்கப்புறம் எதுவுமே அரசியலில் அவரும் எதுவும் பண்ணலை. ஸோ அவருக்கு அப்புறம் வந்து யார் வந்தாங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய கேப்டன் அவர்கள் தான். நம்மளுடைய கேப்டன் அவர்கள் வந்தது வந்து 2005 தான் வந்தார். இதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்மளுடைய டிஆர் அவர்கள்லாம் வந்து 1991 அண்ட் பாக்யராஜ் அவர்கள், நடிகர் திலகம் அவர்கள்லாம் 1989 அப்போ அந்த காலகட்டங்களில் அவங்க கட்சி ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம கேப்டன் வந்து 2005 வந்து கட்சி ஆரம்பித்தார். மதுரையில் தான் வந்து அதை வந்து அனௌன்ஸ் பண்ணார். கட்சியோட பேர் நம்மளுக்கு நல்லாவே தெரியும், தேமுதிக. ஸோ தேமுதிக கட்சி வந்து ஆரம்பித்து அவங்களுடைய கொஞ்சம் சக்ஸஸ் வந்தது. எம்ஜிஆர் அளவுக்கு வந்து வரலைன்னா கூட கேப்டனுக்கு வந்து ரொம்ப பெரிய சப்போர்ட் இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து போட்டியிடும் பொழுது நிறைய இடத்துல போட்டியிட்டாங்க. ஆனால் இவர் மட்டும்தான் வந்து அதில் வின் பண்ணார். மற்ற இடத்துலலாம் இவருக்கு தோல்வி தான் கிடச்சிது. இப்போ 2011 வந்து ஏடிஎம்கே கூட அலியன்ஸ் வச்சு அவங்க கூட வந்து நின்று இவர் போட்டியிடும்போது இவருக்கு நிறைய இடங்கள் வந்து வின் பண்ணார். ஈவன் டிஎம்கே விட அதிகமான இடங்கள் வந்து அவர் ஜெயிச்சு எதிர்கட்சி தலைவரெல்லாம் வந்து இருந்தார், நம்மளுக்கெல்லாம் தெரியும். ஸோ அதுக்கப்புறம் அவருடைய அரசியல் வாழ்க்கை அப்படிங்கிறது வேறு மாதிரி திசை திரும்பி போயிடுச்சு. அதில் சில தவறுகள் நடந்து விட்டது. அவருக்கு என்ன சொல்கிறது, மக்களாகிய நம்மளே வந்து நிறைய அவரை வந்து கலாச்சி விட்டோம். ஸோ அவர் வந்து வந்திருந்தால் நல்லா இருக்கும். நான் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், இவர் வந்து முதலமைச்சராக வரணும் அப்படின்னு எதிர்பார்த்த பல பேரில் நானும் ஒருத்தி அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இவர் முதலமைச்சராக வரணும்னு நம்மளாம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். வந்திருந்தால் ஒருவேளை ஒரு மாறுபட்ட ஒரு அரசை வந்து நம்ம பார்த்துருப்போம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு வெயிட்டான ஒரு நடிகர், கட்சி ஆரம்பித்ததுல ஒரு வெயிட்டான ஒரு நடிகர் அப்படின்னா வந்து நம்ம கேப்டன் அவர்களை தான் சொல்லலாம். ரொம்ப பெரிய ஆதரவு இருந்தது. ஆனால் அது சரியான வழியில் அவர் யூஸ் பண்ணிக்கலையா, இல்லை அவரை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலையா அப்படின்றது தெரியல. ஸோ ஏதோ ஒரு மிஸ்கால்குலேஷனில் அவருக்கு வந்து கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா 2007 வந்து நம்மளுடைய சரத்குமார் அவர்கள் அவங்களும் வந்து கட்சி ஆரம்பித்தாங்க. அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து டிஎம்கேல இருந்தாங்க, அப்புறம் வந்து ஏடிஎம்கே போனாங்க, நம்மளுக்கு தெரியும். அதுலேயே எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சு எம்எல்ஏவாலாம் ஆனாங்க. இருந்தால் கூட அந்த கட்சிகளோட கருத்து வேறுபாடு காரணமாக திரும்பவும் நம்ம வந்து அந்த கட்சிகளில் போய் சேர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே வந்து ஒரு கட்சி ஆரம்பித்தாங்க. அந்த கட்சிக்கு பேர் வந்து நம்மளுக்கு தெரியும், சமத்துவ மக்கள் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி ஆரம்பித்தாங்க. ஸோ இன்ன வரைக்கும் அந்த கட்சி ரன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து கொஞ்சம் ஆதரவு இருக்குது. ஏன்னா வந்து திருநெல்வேலியில் எங்கள் ஊரில் தான் நின்னாங்க எலெக்ஷனில். அப்போல்லாம் நம்மளுக்கு ஓட்டு கிடையாது. இருந்தாலும் வந்து நம்மளுக்கு தெரியும் சரத்குமார் அவர்கள் வந்து எலெக்ஷனில் நிற்கிறாங்க அப்படின்னு தெரியும். நிறைய பேசிப்போம் ஸ்கூலில். ஸோ அந்த மாதிரி அங்கே நின்று ஜெயிச்சு தென்காசியில் தான் நின்று ஜெயிச்சார். திருநெல்வேலி நிற்கும்போது ஜெயிக்க, தென்காசியில் நிற்கும்போது ஜெயித்தாங்க. ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் எம்எல்ஏ ஆனாங்க. அதெல்லாம் வந்து ஏடிஎம்கேல இருக்கும் பொழுது அதுக்கப்புறம் அங்கேயும் கருத்து வேறுபாடு காரணமாக அவங்க வெளியேற்றப்பட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து எனக்கு இந்த கட்சியும் வேணாம் அந்த கட்சியும் வேணாம், 2 கட்சிக்குமே நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு இவராக வந்து சமத்துவ மக்கள் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பித்தாங்க. அதை ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இன்னி வரைக்கும் ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க.
ஸோ அது வந்து ஒரு மாதிரி போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு உயிரோடு இருக்குது அந்த கட்சி, அவ்வளோதான். அது அந்த மாதிரி சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் ஆரம்பித்த கட்சி வந்து இருக்கா இல்லையா அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. அந்த வரிசையில் வந்து நம்ம பார்த்தோம்னா திரு கார்த்திக் அவர்கள் ஆரம்பித்த கட்சியை வந்து நம்ம சொல்லலாம். கார்த்திக் அவர்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபார்வர்ட் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சியில் தான் ஜாயின் பண்ணார். அவர் ஆரம்பிக்கலை, ஜாயின் பண்ணார். ஜாயின் பண்ணி அதில் வந்து எதுவுமே வந்து சரியாக ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ நம்ம தனியாக கட்சி ஆரம்பிச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிவு பண்ணிட்டாரு. அப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன இது பண்ணுறாருன்னா, நாடாளும் மக்கள் கட்சி அப்படின்னு சொல்லி ஒன்று ஆரம்பிக்கிறாரு. நாடாளும் மக்கள் கட்சி அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. அது வந்து சரியாக போகலை, சரியாக வந்து வரல. நம்ம வந்து இந்த கட்சி வந்து சரியாக வராது அப்படின்னு தோணுச்சு. சரி, நம்ம பேரை மட்டும் மாற்றி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் என்ன பண்ணுறாரு, மனித உரிமை காக்கும் கட்சி அப்படின்னு சொல்லி மாத்துறாரு. எதை, நாடாளும் மக்கள் கட்சின்னு இருந்ததை மனித உரிமை காக்கும் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு மாத்துறாரு. மாத்தினா கூட வந்துட்டு அவருக்கு அந்த அளவுக்கு அந்த கட்சி பெருசா வந்துதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்லைன்னு தான் சொல்லணும். நிறைய பேர் கேட்டா இவர் அரசியலுக்கு வந்தாரு, ஆனா அதுக்கப்புறம் வந்து என்ன ஆச்சு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கட்சியில் ஜாயின் பண்ணி வந்து அதுக்கப்புறம் இவர் கட்சி ஆரம்பித்ததே நிறைய பேருக்கு தெரியல அப்படின்னு தான் சொல்லணும். இருந்தாலும் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவங்கள பேஸ் பண்ணி தான் இவர் வந்து அரசியலில் வந்து வந்துக்கிட்டு இருந்தார். ஸோ முத்துராமலிங்க தேவர் அவர்களை வந்து ஃபாலோ பண்ணுற நிறைய பேர் வந்து இவருக்கு ஆதரவாகவும் இருக்காங்க. அதை வந்து நம்ம முக்கியமாக சொல்லி தான் ஆகணும். நிறைய வந்து அந்த ஆதரவு அப்படிங்கிறது அது கேஸ்ட் சார்ந்த ஒரு ஆதரவு அப்படிங்கிறது கார்த்திக் அவர்களுக்கு இருந்தால் கூட அவரால் வந்து எந்த இடத்துலையும் எலெக்ஷனில் நின்று ஜெயிக்க முடியல, பெரிய அளவில் அவரால் அரசியலை வந்து சோபிக்க முடியலை அப்படின்னு தான் சொல்லணும். இன்னைக்கு ரேஞ்சுக்கு அவர் வந்து அரசியல் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறது எந்த நியூஸ்லேயும் வரல, என்ன பண்ணுறாரு அப்படிங்கிற தகவலும் எதுவுமே வெளியில் வரல. ஆனால் அவர் ஆரம்பித்த கட்சி இன்னும் இருக்குது. அவர் கட்சியை கலைக்கலாம் இல்லை, கட்சி இருக்குது, கட்சியை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் தெரியல. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா 2016 நம்ம கருணாஸ் அவர்கள் வந்து ஒரு கட்சி ஆரம்பித்தார். முக்குளத்தோர்னு போட்டு ஒரு கட்சி ஆரம்பித்தார் இல்லையா, அதாவது முக்குளத்தோர் புலிகள் அப்படின்னு போட்டு ஒரு கட்சி ஆரம்பித்தார். இதே வரைக்கும் அவர் கட்சி ரன் பண்ணிட்டு தான் இருக்கார். அவருக்கும் எலெக்ஷனில் ஏடிஎம்கேல அதுலேயும் இருக்கார். ஸோ எல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு மாதிரி அரசியலில் கொஞ்சம் நல்லா தான் போயிட்டுருக்காரு. நிறைய பேரை விட வந்து இவர் ஓரளவுக்கு எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகி அந்த மாதிரியெல்லாம் ஓரளவுக்கு நல்லபடியாக தான் போயிட்டுருக்காரு. இப்போ வந்து ஏடிஎம்கே வந்து ஆட்சியில் இல்லை. ஸோ அதனால் வந்து அவருக்கு பதவியெல்லாம் இல்லை. இருந்தாலும் வந்துட்டு ஒரு ஆக்டிவ் பொலிட்டிஷியனாக தான் இருக்கார் இன்னை வரையிலும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம பார்த்தோன்னா 2018 நம்மளுடைய மக்கள் நீதி மையம் அப்படிங்கிற ஒரு கட்சி ஆரம்பிக்கப்பட்டது. யாரால் ஆரம்பிக்கப்பட்டது? நம்மளுடைய உலக நாயகன் கமலஹாசன் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த கட்சியை வந்து ஆரம்பித்து என்னாச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம். ஆரம்பித்து ஃபஸ்ட்டு வந்து அவர் மட்டும் போன எலெக்ஷனில் நின்று அதை வந்து ஜெயிக்கலை. அவர் தான் ஜெயிச்சிருக்கணும் அப்படிங்கிறது எல்லாரோடைய மனசுக்கும் தோணுச்சு. ஏன்னா வந்து கடைசி கவுண்டிங் வரைக்கும் அவர் தான் லீடிங்கில் இருந்தார். அதை கடைசி கவுண்டிங்கில் என்ன மாறுச்சு அப்படிங்கிறது தெரியல, டக்குன்னு வானதி வந்துட்டாங்க. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயந்தான், எலெக்ஷனில் வந்து சில நேரங்களில் வந்து ரிசல்ட்டு மாறுறது அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ அந்த வகையில் இவர் ஜெயிச்சு தான் இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ ஜெயிச்சு இருந்தும் அது எதுக்காக மாறுச்சு அப்படிங்கிறது, அது நிறைய அரசியல்கள் இருக்கும், நம்மளுக்கு அது தேவையில்லை. ஸோ அவர் வந்து ஓரளவுக்கு எலெக்ஷனில் நின்று அது வந்து சரியாக வரல அப்படிங்கிறதுக்கப்புறமா அவருடைய நிர்வாகிகள் எல்லாம் மாற்றினார். மெம்பர்ஸ் மாதிரி நிறைய பேரை மாற்றிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ மீட்டிங்லாம் நிறைய போட்டாங்களா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. திடீர்னு வந்து இப்போ தான் வந்து இந்த எலெக்ஷன் வர சமயத்தில் தான் வந்து இப்போது ஒரு 7th year ஆகிடுச்சு கட்சி ஆரம்பிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங் போட்டு ஒரு விஷயம் பேசினார். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம போன வீடியோவிலே சொல்லியிருந்தேன், அவர் என்ன பேசினார் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தோம். வந்து பகுதி நேர அரசியல்வாதியாக இருக்கீங்களேன்னு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஆன்சர் பண்ணியிருந்தார். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நார்மலாக நடக்கிறது தான். ஸோ இந்த அரசியலில் வந்து இந்த எலெக்ஷனில் வந்து நம்ம நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து கூட்டணி வந்து டிஎம்கே கூட வச்சுருக்காங்க. ஸோ அது ஒரு ராஜ்யசபா சீட் வந்து அவங்களுக்கு கொடுக்குறதா டிஎம்கே ஒத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட வந்து சைன் பண்ணியிருக்காங்க இந்த எலெக்ஷனுக்கு, இப்போ நடக்க போகிற எலெக்ஷனுக்கு. ஸோ அவங்களும் கட்சியை வந்து ஓரளவுக்கு உயிரோட வச்சுருக்காங்க அப்படின்றது அவங்க வந்து ராஜ்யசபா சீட்டு கேட்டு சைன் பண்ணப்போ நம்மளுக்கு தெரிஞ்சு ஓகே, அப்போ இவங்க வந்து
லைவாக தான் இருக்காங்க. பார்ப்போம் அடுத்த எலெக்ஷனில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவருக்குமே வந்து நிறைய சப்போர்ட் இருக்குது. ஏன்னா இவர் கட்சி ஆரம்பித்தப்போ நிறைய பேர் கட்சியில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. நிறைய மெம்பர்ஸும் இருக்காங்க. லைக் தேமுதிக அளவுக்கு இவங்களுக்கும் மெம்பர்ஸ் அதிகமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத கண்கூட நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இன்னும் கொஞ்சம் வந்து அவர் தெளிவான முடிவுகளை எடுத்து தெளிவாக கொண்டு போனார் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இவருக்கும் வந்து வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த வரிசையில் கடைசியாக நம்மளுடைய இளைய தளபதி விஜய் அவர்கள் வந்து இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க டிவிகே அப்படின்னு சொல்லிட்டு, தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லி பேர் போட்டு ஒரு கட்சியை ஆரம்பித்தாங்க. ஸோ ஓகே, ஆரம்பித்ததுக்கப்புறம் ஆரம்பிக்கும் போதே அதில் வந்து நிறைய பேர் சில குறைகளை சொல்லிட்டாங்க. அதெல்லாம் வந்துட்டு இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து ஒரு இப்பு சேர்த்தே ஆகணும், இக்கு சேர்த்தே ஆகணும். நான் வேற வளரல, இப்பு கிடையாது, இக்கு. ஓகே, தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லணும், வெற்றி கழகம்னு சொல்லக்கூடாது, இக்கு வரணும் அங்கே அப்படின்னு சொல்லிட்டு குறை சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆலோசகர்களை வந்து ஆலோசித்து அதில் வந்து ஒரு இக்கையும் இப்போ ஜாயின் பண்ணிட்டாங்க, அஃபிஷியலாகவே ஜாயின் பண்ணிட்டாங்க இக்கு. ஸோ ஓகே, அது வந்து போயிட்டுருக்கிறப்போ இப்போ சமீப காலத்தில் வந்து இப்போது நேற்றுக்கு அவர் வந்து ஒரு ஆப் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ஆப் மூலமாக நீங்கள் வந்து கட்சியில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஆப் வந்து அஸ் யூஷுவல் எல்லா கட்சியிலையுமே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. எல்லா கட்சியிலையுமே ஓட்டர் ஐடி பேஸ் பண்ணி தான் வந்து அவங்க கட்சியில் வந்து சேர்த்துப்பாங்க. ஸோ அந்த ஆப் மாதிரி தான் இதுவும் வந்துட்டு ஓட்டர் ஐடி பேஸ் பண்ணி தான் வந்து இவங்களும் கட்சியில் சேர்த்துக்கிறாங்க. நம்மளுடைய பெயர், நம்மளுடைய ஓட்டர் ஐடி, மித்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம வந்து கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஆப்பில் ரிஜிஸ்டர் ஆகி நம்மளுக்கு வந்து ஒரு உறுப்பினர் அட்டை அப்படிங்கிறது வந்துடும். ஃபஸ்ட்டு வந்து டிஜிட்டல் உறுப்பினர் அட்டை இப்போ கொடுக்குறாங்கல்ல எல்லா கட்சியிலையுமே வந்துட்டு. புதுசாக ஆரம்பிக்கிற கட்சி எல்லாமே ஒரு ஆப் போட்டுடுறாங்க. அந்த ஆப்பில் போய் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணால் ஒரு டிஜிட்டல் அட்டை வந்துடும். அந்த அட்டையை வந்துட்டு நம்ம வச்சுக்க வேண்டியதான், உறுப்பினர் அட்டை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து நேற்று விஜய் அவர்கள் வந்து போட்டு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணி நிறைய பேர் வந்து சமூக வலைத்தளங்களையுமே நான் பார்த்தேன். நிறைய பேர் வந்து உறுப்பினர் அட்டை வாங்கினதுக்கப்புறமா வந்து இங்கே வந்து போஸ்ட் போடுறதையும் நான் பார்த்தேன். ஸோ நல்ல விஷயந்தான், நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. என்ன ஒன்று, இப்போ வந்து விஜய்க்கு இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் நான் ஒரு பெரிய லிஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, நடிகர்களுடைய லிஸ்ட்டு. ஸோ இவங்க எல்லாருமே வந்துட்டு ஜெயிச்சாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. எம்ஜிஆர் அவர்கள் மட்டும்தான் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஈவன் கேப்டன் அவர்கள் கூட அவருக்கு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தது. ஆனாலும் ஏதோ ஒரு இடத்துல அவர் வந்து எதையோ ஒன்று மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு, ஏதோ ஒரு மிஸ் ஆயிடுச்சு. அவரால் வந்துட்டு ஜெயிக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி வந்து குறைஞ்சி போச்சு அவருக்கு. ஏன் அப்படிங்கிறது நம்மளுக்கே தெரியல. ஏன்னா வந்துட்டு ரெண்டு விஷயம் நடக்கணும் இல்லையா, ஒன்று கட்சியிலும் கட்சி, இன்னொரு சைடு வந்து மக்கள், ரெண்டு பேருக்கு உண்டான ரிலேஷன்ஷிப் வந்து கரெக்டாக இருக்கணும். கட்சி மக்களை சரியாக யூஸ் பண்ணலைனாலும் மக்கள் கட்சியை சரியாக யூஸ் பண்ணலைனாலும் அங்கே வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ இதில் எது மிஸ் ஆச்சு தேமுதிகல அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை ரெண்டுமே மிஸ் ஆச்சா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் வந்து விஜய் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய லெசன் அப்படிங்கிறது கண் முன்னாடி இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய நடிகர்கள் ஆரம்பித்து நிறைய விஷயங்களால் தோற்று போயிருக்காங்க. ஸோ நம்ம பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியும், இந்த விஷயத்தினால தான் இவர் தோற்று போனார், இந்த விஷயத்தினால தான் இவருக்கு வந்து அரசியலை சோபிக்க முடியல, இந்த விஷயத்தினால தான் இவர் கட்சியை கலைச்சாரு அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ இதையெல்லாம் வந்துட்டு ஒரு பேஸ் பண்ணி அந்த தவறுகளை விஜய் அவர்கள் வந்து திருப்பியும் செய்யாமல் இருக்கணும். ஒரு நடிகர் ஒரு தவறு செஞ்சுட்டாரு, அரசியலுக்கு வந்து அவர் வந்து சோபிக்க முடியல, இந்த தவறு செஞ்சதுனால இவரால் அரசியலை சோபிக்க முடியல அப்படின்னு ஒரு லெசன் இருக்கு இல்லையா. ஸோ அந்த லெசன் எல்லாம் இவர் வந்து சரியாக பயன்படுத்திக்கிட்டா நல்லது. அடுத்தவங்களுடைய தவறுலேருந்து நம்ம பாடம் கற்றுக்கணும், அதுதான். ஸோ அவங்களுடைய தவறுகள்லேருந்து நம்ம வந்து பாடம் கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இவருடைய அரசியல் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, இவர் அரசியலுக்கு வர்றாருன்னா இவர் மிக சிறந்த ஒரு ஆளுமையாக இருந்தால் மட்டும்தான் அடுத்த லெவலுக்கு போக முடியும். எப்படி வந்து ஒரு எம்ஜிஆர் அவர்கள் வந்து மிகப்பெரிய ஆளுமையாக இருந்தாரோ அதே மாதிரியான ஒரு ஆளுமை, ஒரு அந்த கடைசி தொண்டன் வரைக்கும் தன்னுடைய கையில் வச்சிக்கக்கூடிய ஒரு ஆளுமையாக இருந்தால் மட்டும்தான் இவர் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அப்படிங்கிறது. ஏன்னா வந்து எம்ஜிஆர் அவர்களை பேஸ் பண்ணி தான் அவர் அரசியலுக்கு வர்றாரு. அவர் பண்ணுற எல்லா விஷயமே வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எம்ஜிஆர் அவர்களை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஈவன் அவருடைய கெட்டப்ல இருந்து எல்லாமே
அப்படி தான் இருக்குது. ஏன்னா மீச தாடியெல்லாம் எடுத்துட்டு ஃபுல்லாக வந்து கெட்டப்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காரு. அவரோட ஃபேஸ் கட் வந்து கிட்டத்தட்ட எம்ஜிஆர் அவர்களோட ஒத்து போகிற மாதிரியே அவருடைய மேக்கப் எல்லாமே வந்துட்டு மாற்றிக்கிட்டே வராரு. ஸோ நம்மளுக்கு புரியுது, ஏன்னா சினிமாவுக்கு வரும்பொழுது தலைவரை பேஸ் பண்ணி தான் அவர் வந்து வந்தார். தலைவர் மாதிரியே பண்ணணும், தலைவரை வந்து நிறைய படங்களில் காமிக்கிறது, அவரை வந்து பண்ண விஷயங்களை இவரும் பண்ணுறது, அவர் படங்களும் இவர் படங்களும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் நிறைய படங்கள். ஸோ அந்த மாதிரியெல்லாம் வந்து தலைவரை பேஸ் பண்ணி தான் வந்தார். அவருடைய கால்குலேஷன் கரெக்டாக இருந்தது, ஜெயிக்கவும் முடிஞ்சுது. சரியா? ஸோ இப்போ அரசியலில் வந்து எம்ஜிஆரை பேஸ் பண்ணி வராரு. ஸோ இதுலேயும் இவரோட கால்குலேஷன் கரெக்டாக இருந்ததுன்னா எம்ஜிஆர் அவர்கள் மாதிரி இவராலையும் வர முடியும், வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இவர் மட்டும் கரெக்டாக இருந்தால் பத்தாது. சினிமாவை பொறுத்த வரைக்கும் அது வேற விஷயம். சினிமாவில் இவர் ஒரு நடிகர் அப்படின்னா இவர் வரைக்கும் இவர் கரெக்டாக பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னால் ஓகே, நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடலாம் அப்படிங்கிறது தான். ஏன்னா செலக்ட் பண்ணுற கதையாகட்டும், அதில் செலக்ட் பண்ணுற சீன்ஸ் ஆகட்டும், அவர் வந்து என்ன முடிவு பண்ணுறாரோ அதை அவருடைய படத்தில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது A to Z ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் படத்தை A to Z நம்ம கேட்டு அதை மாற்றி அமைச்சு நம்மளுக்கு ஏற்ற மாதிரியும் நம்ம ரசிகர்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நம்ம மாற்றி அமைச்சுக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. அது மட்டும் இல்லை, ஒரு படம் தோல்வி ஆயிடுச்சுன்னா அடுத்த படத்தில் அந்த தவறுகளை சரி பண்ணி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது நிறைய வந்து உங்களுக்கு கேலி கிண்டல்களோ இல்லை மக்கள் மனசில் இருக்கிற இடமோ வந்து உங்களுக்கு குறைஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆனால் அரசியல் அப்படிங்கிறது முற்றிலுமாக வேறுபட்ட ஒரு களம். இங்கே வந்துட்டு நீங்கள் மட்டும் டேலண்டடாக இருந்தால் பத்தாது, உங்களுக்கு கீழே இருக்கிற அசிஸ்டன்ட்ஸ், அதாவது உங்களுக்கு அடுத்த நிலையில் ஒரு குழு வச்சுருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த குழுவுமே வந்து மிகவும் ஆளுமை நிறைந்ததாக இருந்தால்தான் அரசியலில் நீங்கள் ஜெயிக்க முடியும். ஸோ இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கடைநிலை தொண்டன் வரைக்கும் என்னென்ன பிரச்சனைகள் வருமோ அத்தனை பிரச்சனைகளையும் சால்வ் பண்ணக்கூடிய ஒரு ஆளுமையாக விஜய் இருந்தால் மட்டும்தான் அவரால் அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும். ஸோ இது வரைக்கும் நம்ம விஜயோடைய ஆளுமையே நம்ம இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. அவருடைய நடிப்பை பார்த்துருக்கோம், அவரோட நடனத்தை பார்த்துருக்கோம், அவருடைய வசனங்களை கேட்டிருக்கோம், அதெல்லாமே நம்மளுக்கு பிடிச்சிருந்தது. ஆனால் அவருடைய ஆளுமை அப்படிங்கிறத இது வரைக்கும் நம்ம பார்த்தது கிடையாது. எல்லாருக்கிட்டையும் எப்படி நடந்துக்கிறாரு, எப்படி ஏன்னா நிறைய அவர் பேசினது கிடையாது வெளியில், அதனால நம்மளுக்கு அவருடைய பர்சனலாக என்ன ஏது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அண்ட் ஓவரால் வந்து நம்ம பார்த்தோன்னா இப்போ 2 நாளைக்கு முன்னாடி ஒரு விஷயம் அவரை பற்றி போட்டிருந்தாங்க. அதுவும் ஒருத்தருக்கு வந்து வீடு கட்டி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. அந்த வீடு வந்து பார்த்தோன்னா ஒரு 4 செவரு மேலே வந்து ஒரு ஆஸ்பெஸ்டாஸ் போட்டு ஒரு ஷெட்டு மாதிரி தான் இருந்தது. ஸோ அதுக்கு வந்து 15 லட்சமோ என்னமோ அமௌண்ட்டு போட்டு பப்ளிசிட்டி பண்ணியிருந்தாங்க. இது அவருக்கு தெரிஞ்சு நடக்குதா தெரியாமல் நடக்குதா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்களை வந்து உங்களுக்கு யாருன்னா ஒருத்தர் சஜஸ்ட் பண்ணுறாங்க உங்கள் கட்சியில் அப்படின்னா முதல்ல அவங்கள கட்சியை விட்டு தூக்கிடுங்க. ஏன்னா வந்து இது மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கிண்டல் தான் அதிகமாகும், கேலி கிண்டல்கள் அதிகமாயிரும். அரசியலை பொறுத்தளவில் ஈஸியாக கிண்டல் பண்ணிடுவாங்க, ஈஸியாக தூக்கி போட்டுருவாங்க. சினிமா மாதிரி கிடையாது. சினிமாவில் திருப்பி எஞ்சி வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஆனால் அரசியலில் ஒரு தடவை விழுந்துட்டிங்கன்னா விழுந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் மேலே ஏறி நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ வீடு கட்டி கொடுக்குறதா இருக்கட்டும், மக்களுக்கு செய்கிறதாக இருக்கட்டும், எதா இருந்தாலுமே வந்து கொஞ்சம் ரீசனபிளாக இருக்கணும் நீங்கள் செய்கிறது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஏற்றுக்கக்கூடியதாக இருக்கணும் மக்களால். இப்போ இந்த வீடு வந்து 15 லட்சம் சொல்லி நீங்கள் வந்து பப்ளிசிட்டி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை பார்த்தாலே நம்மளுக்கு தெரியுது இது 15 லட்ச ரூபாய் வீடு கிடையாது அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியுது. இருந்தாலும் வந்து பப்ளிசிட்டி பண்ணுறீங்க. இது உங்கள் கட்சியிலேருந்து பண்ணப்பட்டதா இல்லை கட்சி தொண்டர்கள் சைட்லேருந்து பண்ணப்பட்டதா அப்படிங்கிறது இன்னும் தெளிவாக தெரியல. ஏன்னா தலைமையிலேருந்து எந்த நியூஸும் வரல, ஆனால் வந்து கட்சி சார்பாக பண்ணப்பட்டது அப்படிங்கிறத விளம்பரப்படுத்தப்படுது. ஸோ இந்த மாதிரியான தவறுகள்லாம் நடக்காமல் இருந்திருந்தால் வந்து உங்கள் கட்சி வந்து நல்லா இருக்கும். ஏன்னா ஆரம்பிக்கும் போதே வந்து நம்ம நிறைய குறைகளோடு ஆரம்பிக்கக்கூடாது. எடுத்துக்காட்டாக நம்ம வந்து உலகநாயகன் அவர்களே எடுத்துக்கோங்களேன். கமல்ஹாசன் வந்து அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போதே நிறைய குறைகளோடு ஆரம்பித்தாங்க. ஏன்னா வந்து அவசரமாக ஆரம்பித்தாங்க. ஸோ அவங்களால எதையுமே யோசிக்க கூட அவங்களுக்கு நேரம் இல்லை. ஸோ ஆரம்பித்த உடனே கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது சரியில்லை, அது சரியில்லை, இது இப்படியா அது இப்படியான்னு ஆரம்பித்தாங்க. அவ்வளோதான், அவர் அரசியலில் டோட்டலி அவரை வந்து காலி பண்ணி விட்டாங்க. அதே மாதிரி நீங்களும் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ ஸ்டார்டிங்லேருந்தே ஸ்டடியாக போகணும். எம்ஜிஆர் அவர்கள் மாதிரியான ஒரு ஆளுமை வந்து இது வரைக்கும் நான் அரசியலில் பார்த்தது கிடையாது. ஏன்னா
தோட்டத்து வீட்டில் வந்து என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறது இன்னைய வரைக்குமே வெளியில் வரல. ஸோ அந்த மாதிரி ஆளுமே அவரும் சரி, அவரை சுற்றி இருந்தவங்களும் சரி, அவருடைய விசுவாசிகளும் சரி, அவர்களது தொண்டரும் சரி, எல்லாருமே அவருடைய கண் அசைவுக்கு அசைவார்கள். அந்த மாதிரி இருந்தால் தான் உங்களால் ஆட்சி பிடிக்க முடியும். ஏன்னா அந்த காலத்தில் இவ்வளோ வந்து ஊடகங்கள் கிடையாது, இவ்வளோ டெலிகம்யூனிகேஷன்ஸ் கிடையாது. ஸோ என்ன வேணால் நம்ம பேசலாம், நேரடியாக வந்து மக்களுக்கு போய் சேராது. நம்ம என்ன சொல்கிறோமோ அது மட்டும் தான் போய் சேரும், நம்மளை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் இப்போ வந்து அப்படி கிடையாது. நீங்கள் அப்படி திரும்புறீங்களா, இப்படி திரும்புறீங்களா, அதை கூட வந்து வீடியோ எடுத்து வந்து நம்மளுக்கு போட்டு காமிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு டெலிகம்யூனிகேஷன் வந்து வளர்ந்துடுச்சு, அந்த அளவுக்கு வீடியோஸ் வந்து நிறைய வர ஆரம்பிச்சிச்சு. அப்படிங்கிறப்போ இன்னுமே நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து வர முடியும். இருந்தாலும் நம்ம எதிர்பார்ப்போம், அவர் நல்லபடியாக வருவார் அப்படின்னு எதிர்பார்ப்போம். போன வீடியோலையும் அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது நான் இதை தான் சொன்னேன். ஸோ நிறைய விஷயங்கள் அவர் வந்து பார்த்து செய்ய வேண்டியது இருக்குது. அதெல்லாம் பார்த்து செஞ்சார்னா இவர் கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னேன். இந்த வீடியோவில் நான் அதை தான் சொல்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு அடுத்த அசிஸ்டண்ட்டாக இருக்கிறவரில் இருந்து கடைசி நிலையில் இருக்கக்கூடிய தொண்டன் வரைக்கும் அத்தனை பேரையும் உங்கள் கைக்குள்ளே நீங்கள் வச்சுருந்தா மட்டும்தான் உங்களால் வந்து அடுத்த லெவலுக்கு போக முடியும். ப்ளஸ் டெலிகம்யூனிகேஷன் வீடியோஸ், நீங்கள் பார்க்குற பார்வை, பேசுகிற பேச்சு, மக்களை நீங்கள் எதிர்கொள்கிற விதம், இது எல்லாமே இனிமேல் வந்து எல்லோரும் நோட் பண்ணுவாங்க. ஸோ எல்லாம் டாப் டு பாட்டம் எல்லாமே நீங்கள் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அடுத்த லெவலுக்கு போக முடியும். ஸோ இது வரைக்கும் இந்த விஷயங்களெல்லாம் நம்ம வந்து விஜய்கிட்ட பார்த்தது கிடையாது. இனிமேல் எப்படி இருக்காரு அப்படிங்கிறத பார்ப்போம். இருந்தாலும் வரட்டும், அடுத்த எலெக்ஷனுக்காக நாங்களும் வெயிட் பண்ணுறோம். 2026 எலெக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ஆட்சி மாறுதலான ஆட்சி வரும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். கேப்டன் அவர்கள் வந்தப்போவே நான் எதிர்பார்த்தேன், கேப்டன் வந்து ஆட்சியில் அமரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் 2 அணிக்கு பதிலாக மாற்று அணியாக அவருடைய கட்சி இருந்தது. அதே மாதிரி இப்போ இருக்கிற கட்சிகளுக்கு ஒரு மாற்று அணியாக திரு விஜய் அவர்களுடைய கட்சி இருக்கும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்குறேன். பார்க்கலாம் 2026. அது வரைக்கும் என்ன நடக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ சம்மந்தமாக ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ரொம்ப நல்லா இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் நான் எப்போவும் சொல்கிற மாதிரி நம்மளுடைய இந்த வெட்டி பேஜ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகேவா? அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.